என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஷாமியோடைய 14 சீரிஸில் 2 புது ஃபோன் வந்து நேற்று குளோபலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஃபோன்ஸ்னா, ஷாமி 14 மற்றும் ஷாமி 14 அல்ட்ரா. இந்த 2 ஃபோன் வந்து நேற்று குளோபலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஷாமி 14 அல்ட்ரா. இப்போ இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்போ இருக்கு பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் வந்து கூடி சீக்கிரமாக மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் லான்ச் ஆக போகுது. இப்போ நம்ம வீடியோவில் வந்து இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்போ இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்க போகுது. S24 அல்ட்ரா அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபோன்ஸ்க்கு காம்படிஷனாக வரும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபோன் பிளாக் பண்ணி எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். முதல் வீடியோ பார்க்கலாம், மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்களும் பார்த்துக்கிறது கௌதம் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஷாமி 14 அல்ட்ரா அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனுக்கு வெளியில், அதாவது பாக்ஸ் வெளியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மேலே வந்து எம்ஐக்கான பிராண்டிங் போட்டிருக்காங்க. இங்கே ஷாமி 14 அல்ட்ரா கோ இன்ஜினியர்டு வித் லைக்கான்னு போட்டிருக்காங்க. அதாவது லைக்காவோட லென்ஸாக வந்து இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷமாக வந்து இந்த லென்ஸ் கூட தான் கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டியும் இவங்க தான் வந்து கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பவர்ட் பை ஷாமியோடைய ஹைப்பர் வாய்ஸ்னு போட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக MIUI போயிட்டு ஹைப்பர் வாய்ஸ் லான்ச் ஆயிருக்கு. அந்த வாய்ஸ் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்களாம் ப்ரீ இன்ஸ்டால்டாக. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மேலே வந்து ஃபோன் தான் இருக்குது. அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு புக்லெட்ஸ் கொடுப்பாங்க. சிம் டூல் இருக்குது. அப்புறமா உங்களுக்கு வந்து சார்ஜர் இருக்குது. சார்ஜர் பொறுத்தளவுக்கு 120 வாட்ஸ் கொடுப்பாங்க. பட் சப்போர்ட் பண்ணுறது வந்து 90 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்ஷனும் இருக்குது. அப்புறமா உங்களுக்கு டைப் சிக்கான கேபிளும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபோன் வாங்குறாதீங்கன்னா இது எல்லாமே கொடுப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய ஃபிசிக்கல் ஒரு பற்றி பார்த்துக்கலாம். ரைட் சைடில் அவங்களுக்கு வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கூட வந்து வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பிளைனாகவே இருக்குது. டாப்பில் அவங்களுக்கு வந்து ஒரு செகண்டரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து பிரைமரி ஸ்பீக்கர் இருக்குது. டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது. கூடவே மைக்கும் கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரேல வந்து டோயல் நானோ சிம்கான சப்போர்ட்டும் இருக்குது. அந்த மாதிரி சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 5G சிம் போட்டுக்கலாம். இதான் இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த ஃபோனுடைய ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு Qualcomm Snapdragon 8 Gen 3க்கான ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு இப்போ வரைக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லலாம். சூப்பரான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஜிபி பற்றி பார்க்கலாம். ஜிபி பொறுத்தளவுக்கு Adreno 750 கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ப்ராசஸர்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து கேம் ஆனாலும் சரி, எடிட் பண்ணாலும் சரி, ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே தரப்போகுது. இந்த ஃபோனுடைய ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைசிங் பற்றி பார்க்கலாம். இப்போ வரைக்கும் இந்த ஃபோனுக்கு 3 வேரியன்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேரியன்ட்ஸ்னா 12GB ரேம், 2GB ஸ்டோரேஜ், 16GB ரேம், 512GB ஸ்டோரேஜ். மூணாவது வந்து 16GB ரேம், 1TBக்கான ஸ்டோரேஜ் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவில் வரும்போது எவ்வளோ வரும்னு தெரிய வரல. இப்போ வரைக்கும் குளோபலாக லான்ச் ஆகும்போது இதெல்லாம் வரும்னு தெரிய வந்திருக்கு. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து UFS 4.0 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பீடாகவே இருக்க போகுது. இந்த ஃபோன் அவங்களுக்கு வந்து மெமரி கார்டு போட முடியாது, அந்த ஆப்ஷனும் கிடையாது. அப்புறமா இந்த ஃபோன் ப்ரைசிங் பொறுத்தளவுக்கு கன்ஃபார்மாக தெரிய வரல. பட் இந்தியா லான்ச் ஆச்சுன்னா 1 lakh above தான் கண்டிப்பாக லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டான ப்ரைஸ் தெரிய வரல. பட் லான்ச் ஆச்சுன்னா ஒரு 95,000 1 lakh above தான் லான்ச் ஆகும். அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு 6.73 இன்ச்க்கான ஒரு LTPO AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. LTPOனா உங்களுக்கு வந்து 1 ஹெர்ட்ஸ்ல வந்து 120 ஹெர்ட்ஸ் இருக்குது. அது வந்து சேஞ்ச் ஆகிடும். அது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுடைய நிட்ஸ் பற்றி பார்க்கலாம். பிரைட்னஸ் பொறுத்தளவுக்கு 3000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 1440x3200க்கான பிக்சல்ஸும் இருக்குது. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பொறுத்தளவுக்கு நல்லா சூப்பராகவே பெருசாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுடைய சேஃப்டி பற்றி பார்க்கலாம். சேஃப்டி பொறுத்தளவுக்கு ஷாமியோடைய அஃபிஷியலான ஒரு சேஃப்டி கொடுத்துருக்காங்க. என்ன சேஃப்டினா ஷாமி லாங்ஜிங் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புது டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேன்னு சொல்லலாம். பட் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரிய வரல. ஒரு வந்து பார்ப்போம். இந்த ஃபோனுடைய பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி பொறுத்தளவுக்கு 5300 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 90 வாட்க்கான ஒரு சப்போர்ட்டும் இருக்குது இந்த ஃபோனில். இந்த ஃபோன் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா 35 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து 100% ஃபுல் ஆயிரும். அந்த மாதிரி சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 80 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சப்போர்ட்டும் இருக்குது. சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 49 மினிட்ஸில் வந்து ஃபுல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. அப்புறமா 10 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அந்த ஒரு ஆப்ஷனும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஓவரால் பேட்டரி பொறுத்தளவுக்கு சூப்பராகவே இருக்குது. இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்க்கலாம். கேமரா பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ரியரில் 4 கேமராஸ் இருக்குது. 4மே உங்களுக்கு வந்து ஒரு 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. முதல் கேமரா வந்து 50 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒயிட் கேமரா, OIS சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவது கேமரா வந்து 50 மெகாபிக்சலுக்கான ஒரு பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா, அதுலேயும் OIS சப்போர்ட் இருக்குது. மூணாவது கேமரா வந்து 50 மெகாபிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ கேமரா, அதுலேயும் OIS சப்போர்ட் இருக்குது. அப்புறமா லாஸ்ட் கேமரா வந்து 50 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ராவைட் கேமரா, அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. கூட LED ஃப்ளாஷ் இருக்குது. இந்த கேமராவோட லென்ஸ் வந்து லைக்காவுடைய கிளாஸு அந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட கொலாபரேஷன் பண்ணி நல்ல ஒரு கிளாஸ் வந்து இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க.
இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது, 12 சப்போர்ட் இருக்குது, HDR சப்போர்ட் இருக்குது. ரியலில் மேக்ஸிமம் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 8K at 30 FPS வீடியோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். செல்ஃபியில் உங்களுக்கு வந்து 32 மெகா பிக்சலுக்கான ஒரு சிங்கிள் ஒயிட் கேமரா, சென்டரில் ஒரு பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் செல்ஃபி பொறுத்தளவுக்கு HDR சப்போர்ட் இருக்குது, 12 சப்போர்ட் இருக்குது. செல்ஃபியில் 4K at 60 FPS வீடியோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வெயிட் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்க போகுது. ஏன்னா இந்த ஃபோனில் பேட்டரி பொறுத்தளவு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோனோட சைஸ் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட் பொறுத்தளவுக்கு 225லேருந்து 230 கிராம்ஸ் இருக்கலாம்னு தெரிய வந்திருக்கு. பட் அஃபிஷியலாக தெரிய வரல. பட் லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது 225 கிராம்ஸ்லேருந்து 230 கிராம்ஸ் இருக்கலாம்னு தெரிய வந்திருக்கு. அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து ஓஎஸ் பொறுத்தளவுக்கு Android 14 வரப்போது கூட வந்து ஹைப்பர் ஓஎஸ்ங்கிற ஒரு ஷாமியோட புது ஓஎஸும் இந்த ஃபோனில் கொடுக்க போகிறாங்க ப்ரீ இன்ஸ்டாலில். இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்கலாம். கலர்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் 4 கலர் வரும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கலர்ஸ்னால், ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து ப்ளூ கலர், ஒயிட் கலர் மற்றும் டைட்டானியம் கலர் வரப்போன்னு சொல்கிறாங்க. இந்த க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் மாதம் கழிச்சு ஒரு ஸ்பெஷல் வேரியண்ட்டாக வரும்னு சொல்கிறாங்க. அது பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஃபோனோட சென்சார்ஸ் பற்றி பார்க்கலாம். சென்சார்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், சைஸ் சொல்லிட்டு எல்லா சென்சாரும் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். கனெக்டிவிட்டி பொறுத்தவரைக்கும் ஒய்ஃபை, GPS, ப்ளூடூத் மாதிரி எல்லா சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. கூடவே உங்களுக்கு NFC சப்போர்ட் இருக்குது, அது மாதிரி சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு வந்து போட முடியாது. இந்த ஃபோன் கடைசியாக எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த மாதம் லான்ச் ஆக போகுது. மார்ச் 7 லான்ச் ஆக போகுது. அமேசானில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற ஃபோன் வந்து ஒரு ஒரிஜினல் ஃபோன் கிடையாது, ஒரு டம்மி ஃபோன் தான். எது கிரியேட் பண்ணுறேன்னா, சில பேர் வந்து முதல் நாளே இந்த ஃபோன் வாங்க பிளான் பண்ணுவீங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ண எப்படி இருக்கும், உள்ளே எப்படி இருக்கும், இப்படி இந்த ஃபோனில் ஸ்பெக்ஸ் என்ன சொல்லி தெரிய வராது. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதனால தான் வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கலாம் வச்சுங்க. மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய். இந்த வீடியோவில் வந்து இந்த Xiaomi 14 Ultra அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஜெய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் அவங்க பிளான் பண்ணாங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா அவங்களுக்கும் மிஸ் ஆக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.